ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி மணத்தக்காளி கீரையில் கிடைக்கிற இந்த விதையை வச்சுட்டு ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மணத்தக்காளியை அது நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அது கூடயே ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி வச்சுட்டு அதை இதில் நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அது கூடயே கொஞ்சமாக அது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம கரைச்சி நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு அது நல்லா கொதி வந்தது கொஞ்சம் கெட்டியானதுமே நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டான சூப்பரான மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.